குட் மார்னிங். எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் இங்கிலீஷ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு திடீர்னு இதே கொஷின்ஸ் கூட எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ஒரு லக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோஸை ஃபுல்லாக கண்டினியூஸாக எல்லா கொஷினையும் ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. இம்மர்ஸோட ஆண்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பரியா, பி ஆப்ஷன் ஷோக்கா, சி ஆப்ஷன் இக்னோரா, டி ஆப்ஷன் ட்ரௌனா. யோசிங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, இக்னோர். செகண்ட் கொஷின் டெபிக்டோட ஆண்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. போர்ட்ரே, டீட்டெயில், ஹைட், இல்லஸ்ட்ரேட். இந்த 4 ஆன்சரில் எது கரெக்டான ஆன்சர்? யோசிங்க. சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹைட். தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ரெவிட்டலைஸ், ஏ ஆப்ஷன் பிரேக்கா, பி ஆப்ஷன் என்லிவனா, சி ஆப்ஷன் ரிப்பேரா, டி ஆப்ஷன் மாடர்னைஸா. யோசிங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, பிரேக். இதுக்கு மேலே வர்றது சினனிம். ஸோ ஃபோர்த்து கொஷின் பைஃபர்கேட்ஸ், ஏ ஆப்ஷன் ஜாயினா, பி ஆப்ஷன் டிவைடா, சி ஆப்ஷன் அக்ரியா, டி ஆப்ஷன் கம்பைனா. இது ஏற்கனவே நான் கொடுத்துருந்த வீடியோஸில் ஒன் ஆஃப் த கொஷினாக இருக்குது. அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். யோசிச்சிட்டிங்களா? பைஃபர்கேட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட். ஃபிஃப்த்து கொஷின் சினானிம் ஸ்கார்ச்சிங், ஏ ஆப்ஷன் மைல்ட், பி ஆப்ஷன் சாஃப்ட், சி ஆப்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், டி ஆப்ஷன் ஃப்ரீசிங். ஆன்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். இதுதான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஷின் சினானிம் கியூரியாசிட்டி, ஏ ஆப்ஷன் இன்டலெக்சுவல், பி ஆப்ஷன் ஸ்பெஷல், சி ஆப்ஷன் டிஸ்ரிகார்ட், டி ஆப்ஷன் ஈகர்னஸ். இது கரெக்டான ஆன்சர். சினானிமில் ஈகர் தான் கரெக்டான ஆன்சர் சினானிமுக்கு. செவன்த் கொஷின் த காமன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேபிஓ. கேபிஓட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், பி ஆப்ஷன் நோன் போஸ்ட் ஆஃபீஸ், சி ஆப்ஷன் நாலேஜ் பப்ளிக் ஆர்கனைசேஷன். மூணில் இது கரெக்டான எக்ஸ்பேன்ஷன். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். எயித்து கொஷின் காம்பவுண்ட் வேர்டு கிச்சனு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் கிச்சன் ரூமா, பி ஆப்ஷன் கிச்சன் ஹாலா, சி ஆப்ஷன் கிச்சன் கார்டனா. இதுக்கு காம்பவுண்ட் வேர்டு என்னங்க? சி ஆப்ஷன் தான் கரெக்டு, கிச்சன் கார்டன். நைன்த் கொஷின் அதே தான் காம்பவுண்ட் வேர்ட். ஷிப்புக்கு காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஷிப் டெக்கா, பி ஆப்ஷன் ஷிப் ரெக்கா, சி ஆப்ஷன் ஷிப் பிரேக்கா, டி ஆப்ஷன் ஷிப் கேபினா. யோசிங்க. பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஷிப் ரெக். டென்த்து கொஷின் தெர் இஸ் அ பிரிட்ஜ் டேஷ் த ரிவர். ப்ரீபோஷன் கேட்டிருக்காங்க. பிட்வீன் வருமா, பி ஆப்ஷன் ஓவர் வருமா, சி ஆப்ஷன் அக்ராஸ் வருமா. அக்ராஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th கொஷின் தே ஷேர் த ப்ராப்பர்ட்டி டேஷ் தம்செல்வ்ஸ். ஏ ஆப்ஷன் இன்டூவா, பி ஆப்ஷன் அமாங்கா, சி ஆப்ஷன் பெட்வீனா. அமாங் தான் கரெக்டான ஆன்சர். 12th கொஷின் எஸ்டர்டே வி மீட் அட் த பார்க். இது வந்து சென்டென்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஏஎஸ்விஓ, பி ஆப்ஷன் ஏஎஸ்விஏ, சி ஆப்ஷன் ஏஎஸ்விசி, டி ஆப்ஷன் ஏஎஸ்விவி. ஸோ எஸ்டர்டே அப்படிங்கிறது அர்ஜென்ட்டு, ஏ வந்துடும். விங்கிறது சப்ஜெக்ட், மெட்டுங்கிறது வேர்பு, அட் த பார்க் எங்கே அப்படிங்கிறப்போ அதுவும் எதில் வரும்? அர்ஜென்ட்டில் தான் வரும். அப்போது எது ஆன்சர் கரெக்டு? பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஏஎஸ்விஏ. 13th கொஷின் ரீதா நெவர் ஆக்ட் ஸோ ரூட்லி. ஏ ஆப்ஷன் டஷியா, பி ஆப்ஷன் டசன் ஷியா, சி ஆப்ஷன் ஹேஷியா, டி ஆப்ஷன் ஹேசன் ஷியா. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டஷி தான். ஏன் அப்படின்னா நெவர் அப்படிங்கிறது நெகட்டிவ், ஸோ பாசிட்டிவ் கொஷின் வேர்ட் கொடுக்கணும். அதில் என்ன கொடுக்குறோம்? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். 14th கொஷின் இஃப் ஐ டேஷ் ப்ராக்கெட்டில் பி கொடுத்துருக்காங்க யூ ஐ வுட் டிஸ்மிஸ் ஹிம். இந்த இடத்துல இஃப் ஐ வாஸ் கொடுக்கக்கூடாது,
வேர் தான் கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் கேட்டால் இஃப் ஐ வேர் யூ தான் ஆன்சர் கரெக்ட். 15th கொஷின் டைரக்ட் அண்ட் டைரக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ராகுல் செட் டு மீ வென் ஆர் யூ லீவிங். 4 ஆப்ஷன் படிங்க. எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ராகுல் ஆஸ்க்டு மீ ஒன் ஐ வாஸ் லீவிங். ஏன் சார் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஜங்ஷன் வராது. ஸோ WH கொஷின் வந்தது அப்படின்னா அப்படியே தான் எடுத்து எழுதணும். WH கொஷினே தான் பார்த்துக்கோங்க. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 16th கொஷின் அக்டோபர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆக்டோபஸஸ். 17th கொஷின் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸா ஃபர்னிச்சரா ஃபர்னிச்சர்ஸ் ஆர் எஸ்இஎஸ் வருமா அல்லது ஃபர்னி வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் தான். பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஒரு சில வேர்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேர்டு தான் ப்ளூரல் ஃபார்மாக வரும். அந்த வேர்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டில் அப்படிங்கிறதுக்கு கேட்டில் தான் வரும். ஷீப் SHEEP அப்படிங்கிறதுக்கும் சேம் ஷீப் தான் வரும். டீர் DEER அப்படிங்கிறதுக்கும் சேம் வேர்டு தான் வரும். பைசன் அப்படிங்கிறதுக்கும் பைசன் தான் வரும். ஸ்டேஷனரி அப்படிங்கிறதுக்கும் சேம் வேர்டு தான் வரும். லக்கேஜ் அப்படிங்கிறதுக்கும் சேம் வேர்டு தான். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கும் சேம் வேர்டு தான். ஸ்வைன் SWINE அதுக்கும் சேம் வேர்டு தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப். நம்ம இதில் வந்து டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் அப்படின்னா ஸ்டாஃபும்போம். இதே 4-5 பேர் வந்தாங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஸ்டாஃப்னு மட்டும்தான் கொடுக்கணும், ஸ்டாஃப்ஸ்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேர்டு தான் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18th கொஷின் ப்ளூரல் ஃபார்ம் எராட்டம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் எராட்டஸ், பி ஆப்ஷன் எராட்டா, சி ஆப்ஷன் எராட்டி, டி ஆப்ஷன் எராட்டம். எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்? ப்ளூரல் ஃபார்ம் எராட்டா. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 19th கொஷின் டைரக்ட் அண்ட் டைரக்ட் தான் கேட்டிருக்காங்க. கார்த்தி செட் அலாஸ் வி ஆர் லாஸ்ட். 4 ஆப்ஷனில் இது கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள். ஆன்சர் சொல்லிட்டுமா? கார்த்தி எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ தட் தேவர் லாஸ்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த அலாஸ் அப்படின்னு வந்தாவே ஒரு சோகத்தை குறிக்கிறது. ஸோ எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ அப்படின்னு தான் கொடுக்கணும். இதுக்கு பதிலாக எக்ஸ்கிளைம்டு வித் சேடுன்னு கூட கொடுப்பாங்க. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 20th கொஷின் ஹூ டுக் மை பென். ஆக்டிவ்லேருந்து பாசி மாற்ற சொல்லியிருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லிட்டுமா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. பை ஹூம் வாஸ் மை பென் டேக்கன். ஏன் அப்படின்னா டுக் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் கண்டினியூஷன்ஸோட சப்போர்ட்டிங் வெர்ப் எடுக்கணும். வாஸ் கொடுத்துட்டாங்க. ஹூ வந்தாவே பை ஹூம் அப்படின்னு கொடுக்கணும். மெயின் வெர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுக்கை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளை மாற்றணும், டேக்கன். சரிங்களா? அதனால் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட்.